தாயை பற்றி என்னென்னமோ சிறப்பெல்லாம் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, ஹதீஸ்ல குரான்ல எல்லாம் தாயை பற்றி சிறப்புகள் அதிகமாக இருக்கு. அதை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, சொல்லுவாங்க. சினிமா பாடல்களில் தாயை பற்றி பாட்டை பாடுவாங்க, இப்படிலாம் பாடுவாங்க. ஆனால் தாயை தான் உள்ளங்கையில வச்சு தாங்கக்கூட பிள்ளைகளே இந்த உலகத்துல ரொம்ப கம்மி. தாய் எப்படிப்பட்டவள்னா, அன்புக்கு தாய் தான். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கும்னா, தான் குழந்தை பசியோட இருக்கா, பணம் தேவையில இருக்கா, இல்லை வேற ஏதாவது உபாதைகள்ல இருக்கா, இப்படின்னு அறியக்கூடிய தன்மை இறைவன் தாய்க்கு தான் கொடுத்துருக்கான். அந்த தாய் தான் பசியா இருக்கிறத பத்தி கவலைப்பட மாட்டான். பிள்ளைகள் நல்லா சாப்பிடணும், நல்ல செழிப்பா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் தாய்கிட்ட. தாய்க்கு நிகரா வேற யாருமே இருக்க மாட்டாங்க. எப்பயுமே தாய் தாய் தான். அந்த தாயை சில பேர் சரியாவே பார்க்க மாட்டாங்க. எந்த விதமான கவனிப்பும் இருக்காது. எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. யாராச்சும் அம்மாவை நீ போக மாட்ட அப்படின்னு பேசி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சில ஜென்மங்களும் இந்த நாட்டில் இருக்காங்க. நாட்டில் இல்லை, இந்த உலகத்திலே இருக்காங்க. அந்த ஜென்மங்களும் தாயை மரியாதையோட பேசணுங்கிற அறிவே அவங்களுக்கு இருக்காது. பழகி 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 அவங்களும் அதே மாதிரி போயிட்டாங்க. தாய் எவ்வளோ புனிதமானது தெரியுமா? புனிதம்லாம் நீங்கள் இறைவனோட ஒப்பிட்டுறதில்ல. தாய் தன்னோட வலி எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஒரு விரல்ல ஊசியால் குத்துனா வலி லேசாக தெரியும். அதே ஒரு கடப்பாறை எடுத்து உங்களை குத்துனா அந்த மாதிரி வலியோட அவங்க குழந்தைய உங்களை பெற்றெடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்க தாயை படுத்தபடியா கட்டில் இருப்பாங்க. அந்த தாய்க்கு நீ சேவகம் செய்ய மாட்டேன், ஆனா அவங்க நீ குழந்தையா இருக்கப்ப சேவகம் செஞ்சிருப்பாங்க. பீமூத்திரம் அள்ளி போட்டிருப்பாங்க. அதே பீமூத்திரம் அள்ளுற நிலைமையில நீ இருப்ப உன் தாய்க்கு, ஆனா எல்லாம் செய்ய மாட்டேன். பெத்த தாயை பார்க்கறதுக்கு காசு கொடுத்தாதான் முடியுங்கிற ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது கேடுகட்ட காலமா இருக்கு. தாயை மதிக்கணும். எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குன்னா, தாய் நண்பர்கள்லாம் இருப்பாங்கல்ல, நண்பர்கள்ட்ட இன்னொரு ரகசியம் பேசுவோம். இதே ரகசியத்தை தாய்கிட்ட போய் பேசுவோம். வேற யார்கிட்டையும் பேச மாட்டோம். தகப்பன்ட்டையோ அண்ணன் தம்பிட்டையோ அக்கா தங்கத்தையோ பேசவே மாட்டோம். தாய்கிட்ட தான் பேசுவோம். அப்ப தாய் எவ்வளவு சிறந்தவளா இருக்கா. அந்த தாயை மரியாதையா அழகான வார்த்தைகளால வர்ணிச்சு பேசணும் அவங்கள்ட்ட. அதே மாதிரி அவங்களுக்காண்டி நம்ம துவா கேட்கணும். மௌத்தா இருந்தா தன் தாய் கபரோட வேதனையிலிருந்து பாதுகாக்கணும்னு துவா கேட்குற அளவுக்கு இருக்கணும். தேவையான விஷயங்கள் அனைத்தையும் செய்யணும்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்மளும் அதை செய்யணும்ல. அதுக்கு தகுதியானவனா நீ அப்படின்னு என்னைய பார்த்து தான் நான் கேள்வி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் அப்படி செஞ்சிருக்கேனா, அந்த கேள்வி நான் கேட்டுட்டு தான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா தாயை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சேவைகள் செய்யணும் தாய்க்கு செஞ்சிடணும். அவங்கள சீப்போன்னு பேசக்கூடாது, மரியாதையா பேசிக்கணும். அவங்களுக்கு வேண்டிய, ஏன்னா ஒரு உண்மையான ஒரு விஷயம் சொல்லணும்னா, யாருன்னா மனைவிட்ட கண்டிப்பா சொல்லி வைக்கிறது. என் தாயை நீ தரைக்குறவா நடந்துனா என்ன உன்னை அல்லாஹ் விட மாட்டான், உன்னை இறைவன் விட மாட்டான், உனக்கு அதே ஒரு நிலை உண்டாகும் அப்படின்னு நீங்க உங்க மனைவிட்ட எடுத்து வைக்கணும். அவங்க கண்டிப்பா எடுத்து வைக்கணும். அப்ப அவங்க தன்னோட தாயை சிந்திப்பாங்க. ஒருத்தவங்க கெட்ட வார்த்தையில பேசுறாங்க, நீங்க அவன்கிட்ட என்ன சொல்லுவீங்க தெரியுமா? என்னப்பா இப்படி எங்க அம்மாவை திட்டிட்டு, எங்க அம்மாவை திட்டிட்டு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. உங்க அம்மாவை என்னப்பா இப்படி திட்டிட்டியே அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரிதான் இப்போ உங்க தாயை மருமகளோ உங்க மனைவியோ இல்லை உங்க குழந்தைங்களோ மதிக்காம இருக்கான்னு வச்சுக்கோங்க. நீங்க உன் தாயா இதே மாதிரி பேசுவியா நடத்துவியா அப்படி நீங்க சொல்றப்ப அவங்களுக்கு என்ன புரியும்? நம்மளுக்கும் ஒரு தாய் இருக்கா, அவளுக்கும் இந்த நிலை ஏற்பட்ட அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துடும். இருந்தாலும் நம்ம புரிய வைக்கணும். பிள்ளைகளுக்கும் சரி, மனைவிக்கு, இவங்க எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும். அதே மாதிரி தாயை அதிகமா நேசிங்க, தாயை நல்லபடியா பார்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.